Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அது பயங்கர ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸா வந்துட்டு ஒரு மாறிடுச்சு. ஒரு மலை பகுதியில் எப்படி வீடு கட்டணும், ஸ்லோப்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அது 30 டிகிரி ஆங்கிள் இருக்கா 40 டிகிரி ஆங்கிள் இருக்காங்கிறது பொறுத்து தான். ரொம்ப ஸ்லோப்பான ஏரியாவில் நீ வீடு கட்டக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதோட அமைப்பு முறை மாற்றி அமைக்கிறீங்க. நேற்று செஞ்சு இன்னைக்கு நடந்தனுடைய விஷயம் இல்லை. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது சின்ன நிகழ்வு அப்படிங்கிறது அது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட குமுலேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். பூமியோட இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கடந்த 150 வருடங்கள் 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்கள் எடுத்து. இது ஒரு புதிய இயல்பு. ஸோ அதுதான் இன்னைக்கு திருவண்ணாமலையில் உங்களுக்கு நிலச்சரிவுக்கான ஒரு காரணம் தான். ஒரு மலை அப்படின்னா அதோட கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மலை பிரதேசம்னா நிறைய டூரிஸ்ட் கூட நிறைய ரெசார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரெசார்ட்ஸ் நிறைய வருது. இப்போ இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமாக வர்றது, இந்த மாதிரி இதுவுமே முக்கியமான ஒரு காரணம். அப்போ என்னென்ன அடிப்படையில் வெயிலும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிரும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும். மழையும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும். சைக்ளோன்ஸும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்குது. வாக்கரசு பிரச்சனையாக இருந்து அது ஒரு திட்டமாக நடைமுறைக்கு வந்தால் தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படை உரிமையும் கடமையும் நம்மகிட்ட இருக்குது. விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஆரோட்ஸ் நாடுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பூலோகி நண்பர்கள் குழுவின் வெற்றி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க நீலகிரி, கொடைக்கானல் அது போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சமீபமாக திருவண்ணாமலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் கிட்டத்தட்ட 4 முதல் 5 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது இயற்கை பேரிடர்கள் அதனுடைய அதிதீவிரத்தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இயல்பாக கிளைமேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கள். பூமி தோன்றி இந்த 450 கோடி வருடங்களில் பூமி பல்வேறு நிலையில் இருந்துச்சு. இன்றைக்கி இருந்த மாதிரி பூமி அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 450 crore வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூமி வேறு நிலையில் இருந்தால் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதில் லாஸ்ட் ஒரு 8 லட்சம் வருடங்களில் பூமி வந்து வேறு ஒரு இயல்பு நிலைக்கு வருது. அந்த 8 லட்சம் வருடங்களில் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை கொஞ்சம் அப்படியே பேலன்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த 8 லட்சம் வருடங்களில் கடந்த 8 லட்சம் வருடங்களில் லாஸ்ட்டு ஒரு 5 முறை வந்து பார்த்திங்கன்னா ஐசேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது எப்படின்னா ஒட்டுமொத்த பூமியினுடைய டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சி அது கம்ப்ளீட்டாக ஐஸாக ஃப்ரோசன் ஆகிடும். அதுக்கப்புறம் அது உருகி மாறும். இந்த 1 லட்சம் வருடத்துக்கு ஒரு வாட்டி இப்படி இந்த மாதிரி மாற்றங்கள் எழுதக்கூடும் 5 முறை. அப்படி லாஸ்ட் இந்த ஐசேஜ் முடிஞ்சு நமக்கு ஒரு 20,000 வருடங்கள் தான் ஆயிருக்கு. நாம் அடுத்த ஐசேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதாவது 80,000 வருடங்களுக்கு பின்பாக மீண்டும் பூமி கம்ப்ளீட்டாக அப்படி ஐஸாக ஃப்ரோசன் ஆகும். அதன் நிலையை தான் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதுதான் இதனுடைய பூமியினுடைய இயல்புத்தன்மை. இப்போ இந்த இயல்புத்தன்மையிலிருந்து வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். இது வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு குளோபல் வார்மிங், ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச். அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு, இப்போ செயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றங்கள். அடிப்படை இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேண்டும். இந்த செயற்கையாக நடிக்கக்கூடிய மாற்றம் என்ன பண்ணுதுன்னா, லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸாக பூமி வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில் இருக்குது. பேலன்ஸ்டான இன் சென்ஸ் அப்படின்னா உயிர் வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுல இருக்குது. பூமியினுடைய இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கடந்த 150 வருடங்கள் 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்கள் எடுத்துக்கும். ஆனால் சில 150 வருடங்களில் இந்த அளவுக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு புதிய இயல்பு. அப்போ என்னென்னா இன்றைக்கி கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருவதற்கு முன்பாக 290 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் இருந்துச்சு, ppmனு சொல்லுவோம். இன்றைக்கி அது வந்து 420 ppm உயர்ந்திருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி என்ன பிரச்சனை உண்டாக்கியிருக்குன்னா திருவண்ணாமலையில் உங்களுக்கு நிலச்சரிவுக்கான ஒரு காரணம் தான். மற்ற காரணங்கள் இருக்குது. முதல் காரணமாக இருக்கக்கூடியது அந்த காலநிலை மாற்றம் வந்து அதிகப்படியான மழை வரத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போ அதிகப்படியான மழை வரத்தை அங்கே நிலச்சரிவை உண்டாக்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படிங்கிறது அதுதான். ரெண்டாவது பிரச்சனைங்கிறது நாம் நேரடியாக அந்த பகுதியில் செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள். இப்போ அந்த பகுதியில் நம்ம அதிகமான கட்டுமானங்களை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மலை பகுதியில் எப்படி வீடு கட்டணுங்கிறதுக்கான சில விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப ஸ்லோப்பான ஏரியாவில் நீ வீடு கட்டக்கூடாது. அந்த ஸ்லோப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அது 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கா 40 டிகிரி ஆங்கிளில் இருக்காங்கிறத பொறுத்து தான். 30 அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு பாதுகாப்பானது. அதுக்கு தாண்டி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா டேஞ்சரான சோன். ஸோ அந்த ஸ்லோப்பினுடைய லெவல் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை மீறி இருக்கக்கூடிய கட்டுமானங்களையும் நம்ம வந்து அனுமதிச்சிருக்கிறோமா? வயநாட்டில் அதான் பார்த்தோம், அந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அன்சைன்டிஃபிக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது பயங்கர ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸாக வந்துட்டு ஒரு மாறிடுச்சு. இல்லைங்களா? அதிகமான மக்கள் அவருக்கு அதுக்காக அவர் புதுசாக ரோடு போடுறது, ரெசார்ட் கொண்டு வருது, நம்ம நிறைய செயல்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அமைப்பு முறையை மாற்றி அமைக்கிறீங்க.
நம்ம நிலச்சரிவு அப்படிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும் தான் ஆய்வு பண்ணியிருக்க முடியும். ஈஸ்டர்ன் காட்ஸில் எப்படி நிலச்சரிவு வரும்னு நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஈஸ்டர்ன் காட்ஸ் கொடுத்தான ஆய்வுகளே இல்லை. ஈஸ்டர்ன் காட்ஸை பிறகு ஜவாது மலையில் மட்டும்தான் இது வரைக்கும் நிலச்சரிவு நிறையா வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ திருவண்ணாமலையில் வந்திருக்கு. அப்போ என்னென்னா இந்த மலைகள் குறித்தான நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸில் இருக்கக்கூடிய போதாமைகள் இருக்குங்களா, அது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு காரணம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஃபோர்காஸ்டிங் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மழை வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எந்த பாதையில் போகும், இந்த புயல் அப்படிங்கிற பெஞ்சல் புயல் அப்படிங்கிறது எவ்வளோ இன்டென்சிட்டியோட இருக்கும், எந்த இடத்துக்கு போகும், எவ்வளோ ஊரில் எவ்வளோ தாக்குதல் நடத்தும், எங்கே ஃப்ளட்ஸை உண்டாக்கும் என்பதற்கான துல்லியமான கணிப்புகள் நம்மகிட்ட இல்லை. இப்போ ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குங்களா, அது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை இந்த பல்வேறு விதமான இந்த லேயர்ஸில் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திருவண்ணாமலையில் மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த சரிவின்பது வந்து கிட்டத்தட்ட இப்போ வர ஒரு 5 பேர் இறந்து தான் உடல் எடுத்துட்டாங்க, 2 பேர் உடல் கிடைக்க உடல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மண் வந்து எப்பேற்பட்ட மண், ஏன்னா மலையை நோக்கி அது ஒரு மலையாக இருக்கும் பொழுது அது மண் தன்மைங்கிறது இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வீடெல்லாம் கட்ட அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எப்படிப்பட்ட மண், இப்போ திடீர்னு சரிவு ஏற்பட்டிருக்கு, அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது, மேலே கோயில் இருக்கிறது, நிறைய விஷயம் பார்க்க முடியுது. ஸோ அது எப்படி சார் அங்கே நீங்கள் பேசிக்காக வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரொம்ப பழமையான மலை அப்படிங்கிறதா வந்துட்டு. அப்போ இவ்வளோ பழமையான மலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. இப்போ அதனுடைய இடம் வந்து ஏன் மாறுது அப்படின்னா, அந்த எக்காலஜிக்கல் சைக்கிளினுடைய சேஞ்ச் அப்படிங்கிறது. அப்போ அந்த மண்ணினுடைய இயல்பு தன்மை மாறி இருக்குது. அது வந்து ஏன் லூஸ் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, ஏன் சரிஞ்சு விழுகிற அளவுக்கு லூஸ் ஆகுது அப்படின்னா, அங்கே ஃபஸ்ட்டு அந்த மண்ணினுடைய இயல்பான இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை நீங்கள் வந்து அகற்றுறீங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த சாயிலினுடைய இன்டெகிரிட்டி அங்கே தான் வந்து உடையுது. அந்த மண்ணினுடைய பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் தான் அது வந்து பாதுகாக்கும். அது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுது அப்படின்னா மண் தன்னுடைய இயல்பு தன்மை இழக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கண்டினியூஸாக அங்கே இருக்கக்கூடிய அதர் ஆக்டிவிட்டிஸ், நீங்கள் சாலை அமைப்பதற்காக நிறைய மாற்றங்கள் செஞ்சுருப்பீங்க, வேறு கட்டுமானங்களுக்கான நிறைய மாற்றங்கள் செஞ்சுருப்பீங்க, வேறு அமைப்புகளுக்கான நீங்கள் டனலிங் இங்கே பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னுடைய பாதிப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் சேரும். இதுவே வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிகமான மழைப்பொழிவு வரும்போது சரிஞ்சு விழுவதற்கான அடிப்படையான காரணம். அப்போ என்னென்னா அன்சைன்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அங்கே நடந்திருக்குங்கிறது பொறுத்த. ஒரு மலை அப்படின்னா அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ சென்னை நகரம்னா அதுக்குன்னு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இமயமலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்னென்னு உச்சநீதிமன்றம் இப்போ ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழக்கு அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி ஆய்வு உட்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆய்வு அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஜோஷிமத்தின் அப்படிங்கிற ஒரு கிராமம் அப்படியே அமிங்கிட்டு இருக்கு. கிராமமே அமிங்கிட்டு இருக்கு. மொத்தமாக வந்து அந்த நிலப்பரப்பே உள்ள அமிங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரெஜைலாக இருக்குது. இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மாதிரி என்ன பாதிப்புகள் உண்டாக்கும் என்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம். மதுரை கிளை, நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை அவங்க ஒரு வழக்கு இருக்குது. உதகமண்டலம் கொடைக்கானல் போன்ற இடத்தினுடைய கேரிங் கெப்பாசிட்டிக்கு ஆய்வு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அதை குறித்தான ஆய்வுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு மலையினுடைய தாங்கும் திறன் என்னன்னு தெரியாமல் நான் கட்டுமங்களை அனுமதிக்க முடியாது. ஆனால் நம்ம அப்படி அது நம்ம அசஸ் பண்ணுறது இல்லை. அப்படி அசஸ் பண்ணாமல் தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். ரெண்டாவது, மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் எப்படியான கட்டுமானங்கள் வர வேண்டும் என்பதற்கான ரெகுலேட் செய்வதற்கான ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்களோட அனுமதியோடு தான் அவங்களோட முன்னனுமதி பட்டும் தான் இந்த மாதிரி கட்டுமானங்கள் வரணும். ஆனால் நமக்கு இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் நிறைய டூரிஸ்ட் இருக்க நிறைய ரெசார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரெசார்ட்ஸ் நிறைய வருது. நம்ம அது வந்து கொடைக்கானல் இங்கே ஊட்டிலெல்லாம் நிறைய பார்த்தோம். அது இடிப்பதற்கான உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுமே இருக்குது. அது இன்றளவுமே அது வந்து நிலுவையில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமாக வர்றது இந்த மாதிரி இதுலுமே முக்கியமான ஒரு காரணம். அப்போ என்னென்ன அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக அல்லது சட்ட விதிமீறலுக்கு வரக்கூடிய இந்த அர்பனைசேஷன் இருக்குங்க, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்படுறது சரி, ஓகே, அந்த மலை மொத்த மலையிலையும் இப்போ தொடர்ச்சியாக ஒரு தடவை சரிஞ்சதோட பக்கத்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல சரியுது, இன்னொரு இடத்துல சரியுது, இப்படிங்கிற தொடர்ச்சியாக சரிவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குல்ல. இதற்கான காரணம் என்ன? அது மண்ணோட தன்மையா இல்லை என்ன ஒரு காரணம்? இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டுமே நீங்கள் வந்து மாற்றி அமைக்கல இல்லையா, என்டையர் மலையினுடைய தன்மையை தானே மாற்றி அமைக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ அதனுடைய தொடர் நிகழ்வு தானே. வந்து என்னென்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்டர் கனெக்டடான ஒரு விஷயந்தான். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு பட்டாம்பூச்சினுடைய ஒரு சிறகடிப்புலேருந்து எழக்கூடிய அந்த அலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு பேரிடரை வந்து உண்டாக்கலாம் அப்படிங்கிறது. எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறத வெதர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நிகழ்வு அப்படிங்கிறது அது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் ஒரு 10 இப்போ வயநாடு பிரச்சனை போது ஒரு சொன்னாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் நிறைய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அப்போ பாறைகள் வெடி வச்சு தகர்த்துருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய அதிர்வுகள் வந்து உள்ளே போயிட்டு ஃப்ரிக்ஷன்ஸ்னு உண்டாக்கியிருக்கும். பாறைகள் இடையில வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து உண்டாக்கலாம். அப்போ மண்ணுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அப்படிங்கிறது போயிருக்கும், அது வந்து லூசன் ஆகிருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மைல்டு டெர்மர்ஸ் வந்து அது ஒன்று உண்டாக்குது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த பகுதியில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கடந்த காலங்களில் பண்ணாங்க
அதனுடைய டெர்மஸ் எங்கெங்க என்ன பாதிப்புகளை உண்டாயிருக்கு. நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கான்கிரீட் தோடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆழப்படுத்திருக்கலாம் இல்லைங்களா, பாறைகளை வந்துட்டு உடச்சி எடுத்து உள்ளது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கடந்த 10 ஆண்டுகளாக, ஒரு 10 ஆண்டுகளாகவோ 20 ஆண்டுகளாகவோ 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. அப்போ அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கூட குமுலேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இது என்னன்னா நேற்று செஞ்சு இன்னைக்கு நடந்தனுடைய விஷயம் இல்லை, கண்டினியூஸாக ஒரு இடத்துல வந்து நீ கண்டினியூஸாக மாறுதலை உண்டாக்குகின்ற போது அதனுடைய எதிர்த்தாக்குதல் அப்படிங்கிறது இப்படியாக இருக்குது. மீண்டும் ஒரு கனமழையோ ஒரு பெருமழையோ பெய்யும் பட்சத்தில் திரும்ப மழை அந்த நிலச்சரிவு ஏற்பது வாய்ப்புகள் இருக்கா திருவண்ணாமலையில்? அறிவியல் ரீதியாக நம்ம வந்து அதுக்கான ஆய்வுகளை வந்து நோண்டணும். ஆனால் நிச்சயமாக பாதிப்பே இருக்க முடியும், லேண்ட் ஸ்லைடிங் இருக்காது நம்ம சொல்லுக்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சு இல்லையா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30-40 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி மழைப்பொழிவு இருந்தால் இந்த மாதிரி லேண்ட் ஸ்லைடிங் வருவதற்கான ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இது குறித்தான ஆய்வுகள் நிச்சயமாக மேற்கொள்ளணும். இப்போ நீங்கள் சொல்வது போல தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல மண் சரிவு ஏற்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் கொஞ்சம் இருந்துச்சு, திருவண்ணாமலையில் அப்படி இருக்குது, சென்னையில் ஒரு சில இதில் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை அவுட்டோரில் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பருவநிலை மாற்றமாக சரி இந்த அதிக மழைப்பொழிவு ஏற்படும் பட்சத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, மக்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கணும்? அது என்னென்னா எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் உங்களுக்கு அதாங்க பண்ணுது. அதான் என்னென்னா மழையும் அதிகம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெயில் இல்லாத ஒரு பகுதியில் இருக்க முடியுமா? வெயிலும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிரும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும், மழையும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும், சைக்ளோன்ஸும் அதோட எக்ஸ்ட்ரீம் தன்மையில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா எந்த பிராந்தியத்தில் இருக்கிறீங்க போது அந்த பிராந்தியத்துக்கான வர்னபிலிட்டி அசஸ்மெண்ட் அதுதான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட வர்னபிலிட்டி கிளைமேட் வர்னபிலிட்டி என்னங்கிறது நீங்கள் அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேணும். அப்போ இதுக்காக தான் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கிளைமேட் ஆக்ஷன் பிளானை ரெடி பண்ணணும் அப்படிங்கான ஒரு ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வர்றீங்க அப்படிங்கிறத பொறுக்கணும். இப்போ தருமபுரி மாவட்டம்னா அது ஒரு மாதிரி பிரச்சனை, கடலூர் மாவட்டம் அப்படின்னா நமக்கு சீ ஃப்ளட்டிங்கு, சீ லெவல் ரைஸு, சைக்ளோன்ஸ் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுவே உள் மாவட்டங்களாக இருக்கும்போது வறட்சி, உங்களுக்கு வெயில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ நீர் வறட்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறது பொறுத்து இதற்கான ஆய்வுகள் அரசுகளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ஓரளவு தெரிஞ்சு அதில் எந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மோஸ்ட் வர்னபிள், எந்த ரீஜன் மோஸ்ட் வர்னபிள் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்துட்டு வெளியிடப்படும். ஸோ அதன் அடிப்படையில் இருந்து மக்கள் ரெடி தயார் நிலைக்கு வர வேண்டியதான். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் பண்ணணும், இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதா இல்லையாங்கிறது மக்கள் முதல்ல கேள்விக்குட்படுத்தணும். இப்போ என்னோட மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கான கிளைமேட் வர்னபிலிட்டி என்னங்கிறது அசஸ்மெண்ட் என்ன, அரசு என்ன செஞ்சுக்கணும்னு நம்ம கேட்கணும், அதுக்கான என்ன ஆக்ஷன் பிளான் வச்சுக்கணும்னு நம்ம கேட்கணும். அது நம்ம மக்கள் பிரதிநிதிகிட்ட கேட்கணும். இது வாக்கரசு பிரச்சனையாக இருந்து அது ஒரு திட்டமாக நடைமுறைக்கு வந்தால்தான் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த அடிப்படை உரிமையும் கடமையும் நம்மகிட்ட இருக்குது. எனவே மக்கள் அடிப்படையில் செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் என்ன, இந்த பகுதிக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் என்ன, இங்கே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் அப்படிங்கிறது என்னவா இருக்குது, இதுக்கு யார் அத்தாரிட்டி, யார் செயல்படுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் யாரிடம் முறையிட வேண்டும், யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும், அது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான அவங்க திட்டமிடுதல் இதெல்லாம் இருக்குதானே அரசு கேட்கணும். இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் உண்மையிலே ரெடி ஆகுவதற்கான அடிப்படையான விஷயம். ஸோ அப்போ இந்த அரசிடம் இந்த கொள்கை சார்ந்த கூட விஷயங்களை பாதிப்பதன் மூலமாக நமக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ திருவண்ணாமலை நடந்தது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரைலர்னே எடுத்துக்கலாமா? இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் எதிர்காலத்தில் சொல்ல போனால்? மண் சரிவு மட்டும் இல்லை, அதாவது என்ன, இதை வந்து ட்ரெய்லர் அப்படிங்கிறதுலாம் தாண்டி என்னன்னா நாம் ஒரு டிரான்சிஷன் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த பூமியும் ஒரு டிரான்சிஷன் ஜோனில் இருக்குது. அதாவது என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 இயர்ஸாக இருந்த ஒரு அமைப்பு முறை மாதிரி வேறு ஒரு அமைப்பு முறையை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸை எட்டி விடும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 1.5 கிட்ட நம்ம வந்துட்டோம், இப்போவே வந்துட்டோம். 1.2 ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது 1.5 ஆகும். 2050ஆம் ஆண்டுக்குள்ள அது 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடுங்கிறாங்க. இந்த அளவுக்கு உயர்வு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த 30 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 0.5 டிகிரி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப இன்னும் பிரச்சனையாக இருக்கும். எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு வெயிலுடைய கொடுமை அதிகமாக இருக்கும். இப்போ போன வருஷம் பார்த்தோம் ஹஜ் பயனுக்கு போனவங்க ஒரு 1300 பேர் வந்து வெயில்னால் இறந்து போனது பார்த்தோம். மே மாதம் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸஸ் ஒரு 33 எலெக்ஷன் நடத்தும் போது இறந்து போனதை நம்ம வந்து பார்த்தோம். ஏர் ஷோ நடத்தின 4 பேர் இறந்து போனது. அப்போ வெயில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும், மழை அதோட பெரிய பிரச்சனையாக இருக்கும், குளிர் பயங்கர பிரச்சனையாக, இது எல்லாமே எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து இது வந்து அச்சம் அப்படிங்கிறத தாண்டி என்னென்னா இது குறித்த விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற இது சயின்ஸாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற
அதாவது இது ஒரு கிளைமேட், இது வந்து இப்படி மாறிட்டு இருக்கு, இதை தடுப்பதற்கு நாம் என்ன பண்ணணும், இந்த மாறி வருகின்ற புதிய சூழல் நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு அடாப்ட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். நம்ம அதாவது என்னென்னா அதுக்காக ஒரு ஃபியர் சைக்கோசிஸ்லேயே நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் என்பது கடுமையானதாக இருக்க போகுது. அந்த கடுமையான நிலை எதிர்கொள்வதற்கான மனநிலை நாம் எப்படி பண்ண போகிறோம், அரசுகளை எப்படி செய்யப்படுத்த போகிறோம், நம்ம கட்டுமானங்கள் எப்படி உருவாக்க போகிறோம், அதுக்கான மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு வர போகிறோம், அதுக்கான அடாப்டிவ் ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த சயின்ஸை நம்ம இன்னும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்னையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவு மழை இப்போ வர தாங்க நிலையில் இருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மழை கேட்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிறது 15 சென்டிமீட்டருக்கு மேலே போகுதுனாலே நமக்கு சிக்கல் தான். அதிகபட்சம் நம்மளால 10 சென்டிமீட்டர் தான் தாங்க முடியும். 15 சென்டிமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு வெள்ளம் இருக்க தான் செய்யும். அந்த பாதிப்பு நமக்கு நிச்சயம் தான் இருக்கும். ஸோ ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பரிமாறி விடுறதுக்கு ரொம்ப நன்றி சார். Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.